சொல்லி தாங்களாக மண் தலையில மண்ணலி போட்டு கொண்டவே ஒழிய நானா இந்த வரைக்கும் டாக்டர்ஸுக்கும் இந்த வரைக்கும் நான் கணக்கு போடல. இந்த வரைக்கும் அதெல்லாம் நீங்க சொல்லி எனக்கு தெரியும் அவசியம் இல்லை. அது உங்களை பார்க்கவே எனக்கு தெரியுது. நான் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் நல்லதெல்லாம் சொல்லாதுகள். என்னன்னு சொன்னா அப்படியான ஒரு நாட்டுலதான் ஜனங்கள் வாழுது. ஏதோ சோசியட்லி நான் இருக்கிறபடினாலும் நான் கலைக்கு கூடியதான் இருக்கு. இல்லைன்னா அங்கேயும் குறவதான் நினைச்சிருக்கோம். எனக்கு என்னென்றா நான் மாதிரி சும்மா குந்திருந்து கலைக்கிறாட்டத்தை நான் அதில் பார்க்கிறேன். இப்போ ஓடி ஓடி இப்படி காற்று கஷ்டப்பட்டு கொண்டு தண்ணி மூணு கலைக்கு அதெல்லாம் டக்குனு யோசி செய்யலாம். அது ஓரெல்லாம் மருந்துதான் எடுத்து அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நார்மல் சாங்களுக்கு அதனுடையாவது எவ்வளவு பியூர் பண்ணிருக்கு. அதுல பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்க உங்க சித்திரம் சித்திரம் சுவர் இருக்கணும். சுவர் இருந்தா தானே எனக்கு சரியான வேதனை என்னன்னா இப்படியெல்லாம் கழிக்கிறாங்க, எப்படியெல்லாம் வைக்கிறாங்க. இந்த நன்றி கட்ட உலகத்துக்கா செய்யணுங்கிற மாதிரி எனக்கு அப்படி வருதா பண்ணுங்க. எனக்கு நான் யாழ்ப்பாணத்துல நல்லூர் திருவிழா சாப்பாடு இல்லாம 2 குழந்தை பிள்ளைகள் இருக்கமல்லோ அந்த வீட்டை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். ஏதோ நான் கடவுளைத்தான் பிரார்த்திக்கலாம் கடவுள் சொல்லி. ஆனா நீங்கள் அந்த பிரச்சனைகளை மாற்ற பிறகு நான் வணக்கம் வணக்கம் லோகிதா ப்ளீஸ். வணக்கம் லோகிதா கேட்டுங்கக்கா. நெட் ப்ராப்ளம். ராஜியா का பேசுங்க. அக்கா பேசுங்க. ஓடிட்டீங்கல்ல. ஹலோ ஹலோ வணக்கம். அண்ணா வன்னிமேந்தன் அண்ணா வணக்கம். வணக்கம் கேள்வி கேளுங்க டாக்டர். நான் கதைக்கதா லோஜினவா கதைங்க. எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் நீண்ட நாள் நம்ம டாக்டர் இது உங்களோட கதைக்கோணும் வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். வாழ்த்துக்கள் டாக்டர். உங்களோட சேவைக்கு என்னென்ன வாழ்த்துக்கள். இதுல அந்த அந்த ரோட்ல போற குறைக்கிற நாய்கள் தான் இங்க இருந்தேன். நான் இலங்கையில இருந்தா கதைக்கிறேன் டாக்டர். குறைச்சி போட்டு வழியில போவோம் டாக்டரை வெறுத்து கொண்டு. உண்மையிலேயே இந்த மண்ணுக்குள்ள இருந்து கஷ்டத்தை அனுபவித்தவரும் டாக்டரை வெறுத்துட்டு எந்த வழியில டாக்டர் உண்மை இன்று வரையும் எனக்கு நான் அரசாங்க ஊழியராக இருந்து கூட எனக்கு எங்கட மண்ணில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியின் முகமும் தெரியும். கேட்கலாம்டா கட்டாயம் வர மாட்டார்கள். என்னண்டா டாக்டர் என்ன காரணம் என்றால் பொன்னாட போர்த்தியலா லைஃப்ல மாலை போட கௌரவிக்கலாம். அப்படி செய்யலாம் கட்டாயம் வரையும் எல்லாரும் பொன்னாட போர்த்தி மாலை போட்டு ஒரு 20 வருஷம் குறிக்கும். கண்டிப்பா டாக்டர் இருக்க வேணும். அதுல நீங்க இருக்க வேணும் டாக்டர். அப்படி அந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு வருது. கண்டிப்பா டாக்டர் நாங்க இருப்போம். உங்களுக்கு பின்னால இருப்போம் டாக்டர். இலங்கையில இருந்து வேண்டியதை செய்வோம். கண்டிப்பா செய்வோம் டாக்டர். உங்களுக்காக உங்களோட வழக்குகள் எல்லாம் முதல்ல முடியணும். கவலைப்பட்டு கூட சாட்சியிலே போடப்படையில குற்றப்பத்திரிகையே தாக்கப்படையில குற்றப்பத்திரிகை தாக்க சொல்லி நீதிவான் சொல்லி இருக்கிற
அதையெல்லாம் இல்ல சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. நாள் போக்குல உண்மை டாக்டர். எங்கட பிரார்த்தனை வீண் போகாது டாக்டர் உங்களுக்கு. பட் இதுல ஒரு ஆள் சொல்லி இருந்தார், டாக்டரை நாங்கள் நல்ல ஒரு வைத்தியராகத்தான் பார்க்க விரும்புகின்றோம், அரசியல்வாதியாக பார்க்க இல்லை. டாக்டர் அந்த வைத்திய சேவையை தொடர வேண்டும் என்று. உண்மையிலே நாங்கள் வைத்தியராகவும் பார்க்கிறோம் டாக்டர், நல்ல ஒரு அரசியல்வாதியாகவும் பார்க்க விரும்புகிறோம். நிச்சயமாக எங்கட மண்ணுக்கு ஒரு மாற்றம் வேணும். மாற்றத்தை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்படியே எங்க போவோம். அதே மாதிரி ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வந்தவர் எங்கட இறுதிகள்ல இறுதி நேரத்துல கூட நான் இப்ப சங்கத்துக்கு சொல்லுகின்றேன், இறுதி நேரத்துல கூட இந்த மக்கள் மாறலாம். டாக்டர் தானாக மாறவில்லை, மாற்ற வைக்கின்ற சமூகத்தினால் தான் டாக்டர் மாறிக்கொண்டிருக்கின்றனர். அந்த முதியவனை போய் சிலிண்டர் கேட்ட பிறகுதான் எனக்கு கோபம் வந்தது. நாங்கள் காட்டிட்டு இருக்கிறோம், அதை போய் ஒவ்வொரு இடத்துல போய் சிலிண்டருக்கு போட மட்டும் கேட்டு கொண்டிருக்காங்க. சொல்லி இருக்கு இங்க வாங்கவும் நீங்கள் சங்கண்டு கேட்டா அப்புறம் சிலிண்டரை பத்தி கலக்குறீங்க வந்து. அப்ப சொல்லிக்கிறேன் வெளில வந்து ஜனாதிபதி நாட்டை காப்பாற்றினவர் அவர் தானே என்று சனமே வெளியே போட்டு சொல்லி இருக்காங்க. அந்த சனமே எனக்கு அடிச்சு சொன்னது ஒண்ணு வந்து துண்டு பிரசுரத்தையும் கதைக்கு இறஞ்சிடமான்னு சொல்லி அந்த ஜனமே எனக்கு சொன்னது. அப்பதான் விசாரம் இந்த விளையாடுறாங்க வந்து என்ன காரணம் டாக்டர், புதிய ஒரு அரசாங்கம் வந்ததுன்னு சொல்ல தாங்கள் இருக்கலாதானே வெளியில பிரச்சனை. ஊழல்வாதிகளுக்குள்ள இருந்து வெளியில போகலாதானே தாங்கள் இப்படி இருந்து பொன்மாலையையும் பொன்மாலை வாயோடு பொன்னாடை போட்டி கூட திருப்பி இருந்து செய்யலாம் என்ற எண்ணத்தில்தான் இவரை இப்படி குறைச்சு கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லி சொன்னால் புதிய ஒரு சமுதாயம் புதிய ஒரு இது வர வேணும் என்று சொன்னால் நான் இலங்கையில இருந்து யாழ் மண்ணில் இருந்து கிடைக்கின்றேன் டாக்டர். இலங்கை இப்படி ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு புதிய ஒரு அரசாங்கம் பெற வேண்டும். இந்த 225 பேரும் வெளியில போக வேணும். அது மலையாள வேற போகணும், தமிழகத்திங்கிறப்போ கண்டிப்பா டாக்டர். சுகாதார வைத்துறையில மட்டுமில்ல, எந்த ஒரு திணைக்களத்திலையும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல நாங்க எடுத்துக்கொண்டு இருக்கிற முழுக்க ஊழல் தான் டாக்டர். போய் ஒரு கருத்தை போட்டீங்க போன்ல தான் டாக்டர் இருக்கிறேன். அப்படியான சமுதாயத்தை மாற்றி நல்ல ஒரு சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் 225 பேரும் வெளியில போய் புதிய ஒரு மாற்றம் கொண்டு வரத்தான் கண்டிப்பா வர வேணும் டாக்டர். அதான் வேற ஆப்ஷன் இல்ல எங்களுக்கு இல்ல டாக்டர். நான் முதலே நான் மணிமஞ்சள் அண்ணாக்கு தெரியும். நான் முதல் நாளே சொன்னான், முதல் கதைக்கு அந்த கருத்தை கூறினான். சங்கத்து போட்டாலும் நாங்கள் எங்களுக்கு அங்க வரப்போறது வந்து என்னென்ன இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு தானே டாக்டர். அடுத்தது வந்து இந்தியா நிலையில வந்திருக்கிறது 2வது ஓட் வந்து நாங்க விருப்பு வாக்கு 2வது போட்டாலும் கவுண்டிங்க்கு வராது இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு டாக்டர். ஒன்றும் தேவையில்லை, ஒன்றே மட்டும்தான் நேரம் ஒரு எக்ஸ்டெண்ட் போட்டு குறியீடு போட்டு வந்தா காணும். அடுத்த வந்து ஃபர்ஸ்ட் வாக்கால வெள்ளி வாரம் எல்லாரும் எதிர்பார்க்கணும். தேர்வு செய்தா அவர் வந்து ஒரு கிழமையில பார்லிமெண்ட் வெளியே இல்லாம போகும். அப்படியே உறுப்பினரையும் கிளப்பிடும். என்னடா இல்லாட்டி கண்டிப்பா டூ பிரச்சனை வரும். 2-3 அறுதி பெரும்பான்மையோட நம்பிக்கை இல்ல பிரேரணையை கொண்டு வர வலிக்கிறாங்க. அதற்கு எதிராக ஆகவே எங்களுக்கு உடனே தூக்கணும். பார்லிமெண்ட்ல வந்து இருக்கிற முழு பேரையும் அனுப்பணும். உடனே ஒரு மாதத்துக்குள்ள வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் போல் பண்ணுவாங்க. அந்த நேரம் திருப்பி சங்கத்து ஒண்ணு நிக்கிறோம். இப்ப நாங்க சங்கு போட்டு சொன்னா இந்த சிறியரணம் அரியநேந்திர சொல்லிக்கிறோம். நாங்க சங்குக்கு 80% வாக்குகள் நாங்க வேண்டினோம். கிளிநொச்சி தண்ணி யாழ்ப்பாணம் பெறாது. இந்த பிரச்சனை அப்படியே இருக்கும். ஏன் கிளிநொச்சி தண்ணி யாழ்ப்பாண தண்ணியோட சண்டை பிடிப்பான் வந்து எல்லாம் இருக்கிறது யாழ்ப்பாணத்துல. பின்னால வீட வண்டி வச்சிருக்கிறோம். எங்க இருந்து வந்தது? நான் சொந்த இடம் பெருமானோரடி, பிறந்த இடம் பெரியவளான், பிறந்த இடம் பெருமானோரடி. இப்ப கூட எங்களுக்கு அவரத்துல ஒரு காணியை வேண்டாம்னா கிணவுல நினைச்சு பாக்கலாம். ஒரு பிறப்பு காணி கட்டத்துல 2 கோடி 3 கோடி வரும். எல்லாம் நீங்க போட்ட வாசுதான் இவ்வளவு நாள்ல இருந்து ஒரு எம்பி இல்ல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துல உழைக்கணுமா? நான் இப்போ 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்து போட்டு 73 லட்சம் லோன் போட்டு வச்சிருக்கிறேன். அடுத்தது டாக்டர் இன்னொரு கருத்தை நான் குரல் கலைச்சிருந்தேன். சரித்திர மேடையிலிருந்து டாக்டர் இறக்கினதை பற்றி கலைச்சிருந்தேன். சரி, அது அன்றைக்கு அவர் செய்த அந்த தவற 22ஆம் தேதி காலை உணர்ந்து கொண்டுறேன். நான் திரும்பவும் சொன்னேன், ஐயா நீங்க விளையாடி கொண்டு கம்பகனோட நான் வேணுமென்றால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் சொல்லி கேட்க அவர் அதையும் கேட்கல.